எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தளபதி அவர்களின் நல்லாசியோடு 234வது தொகுதி கிள்ளியூர் தொகுதியில் என்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கேன். இது முதற்கட்டமாக இன்றைக்கி தாக்கல் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனைகளை குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மக்கள் நின்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் வெற்றியை கழகத் தலைவர் தளபதி அவர்களுக்கு கடைசி தொகுதியாக நான் கிள்ளியூர் தொகுதியில் இருந்து அளிப்பேன் என இந்த நேரத்தில் நான் உறுதி அளிக்கிறேன். இப்போது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்கள் தலைவர் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அந்த வேட்பாளரை பார்க்காம என்ன நானே நிற்கிறதா நினச்சி வாக்களிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி நீங்கள் முன்னெடுக்க போகிறீங்க? உண்மையாகவே அவர் சொன்னது போல தான் நாங்கள் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க போகும்போது என்னை சபினா பார்க்காம எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களாக தான் மக்கள் பார்க்குறாங்க. நாங்களும் வாக்கு கேட்கும்போதும் எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு வாக்கு தாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் கேட்குறோம். எங்கே போனாலுமே நம்முடைய வெற்றி தலைவர் அவர்களுக்கு நம்ம நினைத்து பார்க்காத வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த வரவேற்பை வாக்கு எண்ணிக்கை பெறும்போது நீங்கள் அறிவிங்க. இப்போ கட்டமைப்பு எப்படி இருக்குது? மற்ற கட்சிகளை பார்க்கும்போது பிரமாண்டமாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய கட்சி நிறைந்த மாவட்டம். இங்கே இருக்க 2 தேசிய கட்சிகளை விட தமிழக வெற்றிக் கழகம் கட்டமைப்பில் முதல் இடத்துல இருக்குது. அடிமட்டம் வர கிளை நிர்வாகிகள் வர நாங்கள் போட்டிருக்கோம். பூத்து நிர்வாகிகள் 301 பூத்து இருக்குன்னா 301 பூத்துக்கும் 20 நிர்வாகிகள் நாங்கள் போட்டிருக்கோம். அவ்வளோ கட்டமைப்பை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறோம்.